ஒன்று தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. இதை வாசிக்கும் எவருமே இதை புரிந்து கொள்வது கடினமான ஒன்றுதான். இந்த வசனத்தின் தொடர்ச்சியான 2ஆம் வசனத்தின் முதல் பகுதியை பாருங்கள். இந்த உபத்திரவத்தினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு என்கிறார். அதாவது, ஒருவருக்கு வரும் உபத்திரவத்தினாலே அவர்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது, கலங்கிவிடக்கூடாது. உபத்திரவங்கள் என்று இங்கே சொல்லும் பொழுது அவன் சந்திக்க இருக்கிற கடினமான சூழ்நிலைகளை குறித்து பேசுகிறார். மட்டுமல்ல, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்கவே நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்றும் கூறுகிறார். புயலை போன்ற சூழ்நிலையை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அது கடந்து போகும் காரியமாயிருக்கிறது. என்றாலும் அதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியாது. இந்த உலகத்திலே நமக்கு பாடுகள் உண்டு. வேதவசனம் இதை குறித்து மிக தெளிவாய் சொல்கிறது. பாடுகளின் மத்தியிலேயும் தெசலோனிக்க திருச்சபை மக்கள் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். இதே சத்தியத்தை சொல்லும் மற்றும் ஒரு வசனத்தையும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவும் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இங்கே பவுல் உபத்திரவம் என்று குறிப்பிடுவது நாம் எல்லாரும் கடந்து வரும் உபத்திரவமாயிருக்கிறது. அதை தவிர்த்து நாம் செல்ல முடியாது. என்றாலும் இயேசு கிறிஸ்துவே கூறியிருக்கிறார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்கள் ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள் என்றால் உபத்திரவங்களுக்கு நீங்களும் தப்பிக்கொள்ளப் போவதில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது பாடுகளே இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் என்ற ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறதில்லை. கர்த்தருடைய பிள்ளையாக நிச்சயமாக நீங்களும் கடந்து வர வேண்டிய உபத்திரவங்கள் உண்டு. இதுவரை ஒருவேளை உங்களுக்கு உபத்திரவங்கள் வரவில்லை என்றாலும் நீங்கள் உபத்திரவங்களை கடந்து வர வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாதிருங்கள். கிறிஸ்துவை விசுவாசித்தால், அவரை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பாடுகளே இல்லை, உங்களுக்கு துன்பங்களே இல்லை என்று வேதம் போதிக்கவில்லை. ஆனால் தேவன் கூறியிருக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீங்கள் கடந்து செல்லும் பாடுகளிலே, பாடுகளின் மத்தியிலே அற்புதமாய் ஆச்சரியமாய் அவரும் உங்களோடு இருப்பேன் என்று தான் கூறியிருக்கிறார். அவரோடு கூட நாம் சென்றடைய வேண்டிய இடத்தை சென்றடைவோம். கலிலேய கடலின் மத்தியிலே புயல் வந்தபொழுதும் புயலின் மத்தியிலே அவர் அந்த படகிலே இருந்தார். புயல் கலிலேயா கடலின் ஆழத்திலே படகை அமிழ்த்தவில்லை. இயேசு இருந்த படகு சென்றடைய வேண்டிய கரையை சென்றடைந்தது. நீங்களும் நானும் இப்படி வாழ்க்கையாகிய கடலிலே பயணம் செய்யும் படகுகளைப் போல இருக்கிறோம். அவர் நமது வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது புயல் வந்தாலும் கடல் கொந்தளித்தாலும் நாம் சென்றடைய வேண்டிய கரையை சென்றடைவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுதும் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று கூறியிருக்கிறார். மேலும் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கேயும் பேதுரு சொல்லும் பொழுது, பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள் என்று தான் கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கை மிக சுமூகமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் சென்று கொண்டு இருக்கும் பொழுதுதான் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். எனக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்கள் ரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்து சற்றே உறுதி செய்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த உலகத்திலே உபத்திரவங்களின் வழியாக நீங்கள் கடந்து வருகிறீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைதான் என்பதற்கு அதுவும் ஒரு அடையாளம். நாம் தேவனையே சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு பாதை தான் அது. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன் அறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டதென்றும் அறிந்திருக்கிறீர்கள். பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்தபோதே அவர்கள் விசுவாசிகளான போது வரக்கூடிய உபத்திரவங்களை குறித்து கூறியிருக்கிறார். அதுபோலவே அவர்கள் உபத்திரவங்களை சந்தித்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்களும் புதிதாய் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலேயும் நீங்கள் சந்திக்க வேண்டிய உபத்திரவங்கள் உண்டு என்பதையும் தாழ்மையோடு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆனால் எப்பொழுதும் நீங்கள் நினைவு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியம், இயேசு தம்மை விசுவாசித்து தன்னை உண்மையாய் பின்பற்றுகிற சீடர்களை பார்த்து கூறிய வாக்கு தத்தம்தான், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலமும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்பது. உபத்திரவங்களை நீங்கள் கடந்து வர வேண்டியதாக இருந்தாலும் அந்த எல்லா நேரங்களிலேயும்
ஒவ்வொரு நிமிடமும் அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. இறுதியாக நாள் ஒன்று வரும், எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் பூரணமாய் நாம் விடுவிக்கப்பட போகிறோம். இது எத்தனை அற்புதமான ஒரு நேரம் இல்லையா? உபத்திரவங்கள், பாடுகள் இவை இரண்டும் ஒரே பொருளைத்தான் கொடுக்கிறது. இது மகா உபத்திரவ காலத்தை குறித்து குறிப்பிடவில்லை. இந்த உலகத்திலே இக்காலத்திலே நாம் கடந்து வரும் உபத்திரவங்களை கூறுகிறது. இந்த பாடுகள் அனைத்துமே நம்மை கிறிஸ்துவண்டை நெருங்கி சேரச் செய்யும் காரியங்களாய் இருக்கிறது. நம் வாழ்க்கையை பரிசுத்தத்திற்கு மேலே பரிசுத்தமாக்கும்படியாக நம்மை சுத்திகரிக்கிறதாய் இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினதுண்டோவென்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். இங்கே சோதனைக்காரன் என்று கூறுவது சாத்தானை குறிக்கிறது. 2ஆம் அதிகாரத்திலேயும் பவுல் சொல்லும் பொழுது சாத்தானே எங்களை தடை பண்ணினான் என்று கூறியிருக்கிறார். இந்த 5ஆம் வசனத்தை அவர் எழுதும் பொழுது எங்களுக்கு சாத்தான் தடையை கொண்டு வந்தான், அதே போல உங்களுக்கும் அவன் பிரச்சனைகளை கொண்டு வந்திருப்பானோ என்று அஞ்சுகிறோம் என்பது போல கூறுகிறார். மேலும் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள், உபத்திரவங்கள் அனுமதிக்கப்படுவதற்கு மற்றுமொரு நோக்கம் இருக்கிறது. நமது விசுவாசம் உண்மையானதுதானா என்பதை சோதித்து அறிவதற்காக. தங்கத்தை உண்மையான தங்கம் தானா என்று உரசி பார்ப்பார்கள் இல்லையா? அதே போல விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்களின் மத்தியிலே அவர்கள் உறுதியான விசுவாசத்திலே இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் விசுவாசிகள்தான் என்பது உறுதி செய்யப்படுகிறது. திருச்சபைகளிலே உண்மையான விசுவாசிகளும் இருப்பார்கள், போலியான விசுவாசிகளும் இருப்பார்கள். ஒருவர் உண்மையான விசுவாசியா இல்லையா என்பது தேவன் மேல் அவர்களுக்கு இருக்கும் விசுவாசம் எப்படி இருக்கிறது, எப்படி அவர்கள் பாடுகளை கடந்து வருகிறார்கள் என்பதிலேயே தெரிந்துவிடும். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்தும் நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்து கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சியாயிருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சியாயிருக்கிறீர்கள் என்பதை குறித்தும் எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே. தெசலோனிக்கே சபைக்கு அனுப்பப்பட்ட தீமோத்தேயு அங்கே விசுவாசிகள் உபத்திரவங்களின் மத்தியிலேயும் எத்தனை பொறுமையோடு அதை சகித்து கொண்டார்கள் என்பதை குறித்த சாட்சியை பவுலுக்கு அறிவித்தார். மட்டுமல்ல, 7ஆம் வசனம் பாருங்கள், சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். இங்கே பவுல் என்ன சொல்கிறார்? தெசலோனிக்கே சபையிலே இருந்த விசுவாசிகள் மட்டுமல்ல, நாங்களும் உபத்திரவங்களின் மத்தியிலே இருக்கிறோம் என்றாலும் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து நாங்கள் ஆறுதல் அடைந்தோம் என்கிறார். தெசலோனிக்கே சபையை குறித்த நற்செய்தி பவுல் அப்போஸ்தலனின் உபத்திரவங்களின் மத்தியிலேயும் அவருக்கு ஆறுதல் கொடுத்தது. வசனம் 8 பாருங்கள், நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். நாங்கள் பிழைத்திருப்போம் என்று சொல்வதின் பொருள் என்ன? விசுவாசிகளாக நாங்களும் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு அனுபவிப்போம் என்பதுதான். பாடுகளின் மத்தியிலேயும் உபத்திரவங்களின் மத்தியிலேயும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பீர்கள் என்றால் அது எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதா இருக்கிறது. விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே பாடுகளின் மத்தியிலேயும் உபத்திரவங்களின் மத்தியிலேயும் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். பொது உலகத்திலே இது எளிதான ஒன்று அல்ல. பேதுரு எழுதுவதை சற்றே கவனியுங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை மீண்டும் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஒரு கிறிஸ்தவ விசுவாசியாக நீங்கள் தோல்வியடைய வேண்டியதில்லை. பிரச்சனைகள், உபத்திரவங்கள் உங்களுக்கு வந்தாலும் இவை அனைத்துமே உங்கள் நன்மைக்காகவே செயல்பட போகிறது. அதை குறித்து நீங்கள் மிக உறுதியானவர்களாய் வாழலாம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான புதிய விசுவாசிகளே, கர்த்தரை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் அறிந்து கொண்டபடினாலே உபத்திரவங்களின் வழியாக கடந்து வந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் பாடுகளின் மத்தியிலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயம் அவர் உங்களை கரை சேர்ப்பார். அவருடைய பாடுகளுக்கு நீங்களும் பங்காளிகளாய் இருக்கிறீர்கள். இந்த உணர்வோடு கூட ஆறுதல் அடையுங்கள். அந்த மகிழ்ச்சி உங்களை அனுதினமும் தாங்கி வழிநடத்தட்டும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்.